அதே விஜய் சார் ப்ரோ இன்னும் வைப் ஆகுது ப்ரோ, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்ன டான்ஸ் தெரியுமா. விஜய் சார் சொந்த வேட்பாளரை கூட பக்கத்தில் சேர்க்காத ஒரு ஆள். விஜய் சார் 7 நாள் இருந்தாலும் போய் 7 நாளும் பார்ப்போம், டான்ஸ் போடுவோம் விட்டு. ஏன் அப்படின்னா வேற வேலை எதுவும் இல்லை. விஜய் சார் வந்து இன்னும் வந்து தன்னை வந்து கூர்மைப்படுத்தணும், படிக்கிறதுல நினைக்கிறாரு. விஜய் கூட்டுற கூட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா என் தலைவரை பாரு, கூட்டத்தை பாரு, பிரம்மாண்டத்தை பாரு, எவ்வளோ கூட்டம் சேர்ந்தாலும் சரி வர ஓட்டு தான் வரும். கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இல்ல, ஆனா அவங்க ஆக்சுவல் ப்ரொசீஜரையே ஃபாலோ பண்ணாம எங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கலனே சொல்றாங்க. நேரத்தோட முக்கியமும் மற்றவர்களோட நேரத்தோட கண்ணியமும் தெரியாதவர் தான் விஜய் சார். நீங்கள் டைமிங்கை சரியாக ஹேண்டில் பண்ணலன்னா நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி நீங்கள் தோற்றுருவீங்க சார். படத்தில் வந்து அப்போ வெற்றி பெற்றிருக்கிறாருன்னு ஒரு சிலர்கள் என் குடும்பத்திலே இருக்கிறாங்க விஜய் சார் ஃபேன்ஸு, அவங்கள சமாளிக்கிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது. எப்படி அப்போ படத்தில் பெரிய ஆளாருன்னா அப்போ அவங்களுக்கு நான் விஸ்காம் படித்தவங்களாம் சொல்லணும்லப்பா, படத்தில் வந்து ஸ்டண்ட் டைரக்டர் இருப்பார், இவர் விட்ட டைமிங்கை அவர் பிடிப்பார், எடிட்டர் இருப்பார், இவர் பண்ண தப்ப அவர் சரி செய்வார், மியூசிக் டைரக்டர் அந்த பிம்பத்தை கொடுப்பாரு. ஃபைனலி அது ஒரு ஸ்டேஜ். நீங்கள் ராவாலாம் இவங்க ஷூட்டிங் பண்ணுறது டேக்கெல்லாம் பார்த்தா ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க, படம் எந்த படமும் ஓடாது. அந்த டெக்னிக்கல் டீமோட உழைப்பு வேர்வு இருக்கு இல்லையா, அந்த சிந்தனை அதெல்லாம் போட்டு அதை செதுக்கி மெருகேற்றி போட்டு பார்த்து எடிட் பண்ணி கட்டு, இவர் இந்த ஷாட்லேருந்து எப்படி இருக்குது, லாங் ஷாட் எப்படி இருக்குது, ட்ரோன் கேமராவில் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்து அவ்வளோ வேலை இருக்குங்க. அந்த படம்ன்றது அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அதெல்லாம் பார்த்துட்டு இது வந்து எல்லாமே லைவு வார்த்தை. தூத்துக்குடிக்கு பதிலாக வந்து திருச்செந்தூர் அப்படின்னா என்னல மாவட்டம் கரெக்டாக சொல்கிறாரு, தொகுதி தப்பாக சொல்கிறாருல, மறந்துட்டார் அப்படின்னு அங்கேயே லைவில் கிண்டல் பண்ணுவாங்க. நீங்கள் விராலிமலையிலே முருகர் இருக்கிறாரு, திருச்செந்தூர்லேயும் முருகர் இருக்கார், அங்கே போய்ட்டு ஏதோ எல்லாம் முருகர். இப்போ நம்ம ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஆப்பிளுக்கு ஓட்டு கேட்டார் ஒரு வாட்டி, இதாகிடும். அதே மாதிரி நேற்று பாருங்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு திருமாவளவன் அவர்கள். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, அவங்க பேரை சொன்னாங்க, இவங்க பாட்டு ஒவ்வொன்றா ஏன் சிச்சின்னு இருக்கிறாங்க. நீங்கள் கட்சிக்கு தலைவராக இருங்க, என்ன வேணா இருங்க, தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் கேண்டிடேட் வேறு, கட்சி தலைவர் வேறு. கேண்டிடேட்டுன்னும் போது அறிமுகப்படுத்தும் போது எழுந்து நின்று வணக்கம். அது என்னன்னா யாருக்கு வணக்கம்? மக்கள், எதிரில் இருக்கிற மக்களுக்கு வணக்கம். அவரு திரும்ப அவங்களுக்கு விளம்பரப்படுத்தி கொடுக்குறாரு. இந்த கட்சி தலைவர் இது மாதிரி இவங்க வந்து இந்த இடத்துல வந்து வேட்பாளராக நிற்கிறாங்கன்னு அவர் வந்து அந்த காம்பேரிங் ஆங்கர் பண்ணி கொடுக்குறாரு, அறிமுகப்படுத்தி விடுறாரு. ஒரு அறிமுக வேட்பாளரை கூட அப்படி வாங்க. அப்போது அரசியல்வாதிகள் வந்து தப்பு பண்ணும்போது எல்லாமே அன்எடிட்டடாக போயிடும். அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிற்கும்போது ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சு, செல்வ பெருந்தகை எல்லாரும் நிற்கிறாங்க, எல்லாரும் பேரும் ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வர்றாரு, அவங்கவுங்க ஏஞ்சி வணங்குறாங்க. செல்வ பெருந்தகை அந்த ஆர்வம் அதிகம் இல்லையா அவருக்கு, எப்பயுமே அவரே முன்னாடியே ஏஞ்சி நின்னா சிஎம் அவர் பேரை மறந்துட்டார். அப்புறமா திருப்பி பக்கத்தில் யாரோ போய் சொன்னோன்னா திருப்பி கரெக்ஷன் பண்ணுறாங்க. அதேமாதிரி எடப்பாடி பழனிசாமி வண்டியில் போகிறாரு, கீழே வேற ஏதோ ஒரு பாட்டை போட்டு விட்டாங்க ஸ்பீக்கரில், என்னப்பா அது ஏதோ பாடுது அப்படின்றாரு. அப்புறம் ஒரு இடத்துல போனோன்னா அந்த கார் ஒன்று இந்த கிட்னி திருட்டில் வாங்கினோம்ல, அது என்னன்னா 2 வாட்டி சொல்கிறாங்க, அது எனக்கு என்னமோ புரியல, அது ஏதோ காரு நீயே சொல்லு அப்படின்னு. எக்மோர் சட்டமன்ற வேட்பாளர் அது வந்து நீயே சொல்லணும்னா அவரு ரோல்ஸ் ராய்ஸ் அது ஏதோ ரோஸ் ராய்ஸா ஏதோ அது 12 கோடியா காருன்ற லைவ்ல அவ்வளோ விஷயம் எஸ்டாப்ளிஷ் லைவ்ல. அதாவது ஒரு வாட்டி சொல்கிறாங்க அப்சர்வ் பண்ண முடியல, 2வது வாட்டி சொல்கிறாங்க அப்சர்வ் பண்ண முடியல. சினிமாவில் இப்படிலாம் கிடையாது, எல்லாம் எடிட் பண்ணி அழகாக கரெக்டாக புரூஸ்லி ஷாட் எப்படி இருக்கும் அது மாதிரி அப்படியே ப்ரிசைஸ்டாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அரசியல் அப்படி கிடையாது. திடீர்னு வந்து நீ எல்லாம் ஓட்டு போட வேணாம் போ அப்படின்றவாரு ஒரு கோவத்தில் ஒரு எம்எல்ஏ. அதை எடுத்து ஒரே ஒரு தெருவில் தானடா நான் சொன்னேன், என் தொகுதியில் இருக்கிற 400 தெருவுலையுமா போட்டு காட்டுவீங்க அப்படின்வாங்க.
அதெல்லாம் வந்து லைவு அரசியல்ன்றது வந்துட்டு ஒரு வார்த்தை வந்து உங்களை வெல்ல வைக்கும், ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு தோல்வி அடைய வைக்கும். ரொம்ப பார்த்து பார்த்து கவனமாக இருக்கணும். அதுக்கு ஏற்ற பயிற்சி பண்ணணும். தொடர்ந்து மிஸ்டேக் பண்ணி தான் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாங்க. இப்போ ஓசி பஸ்ஸுன்னாரு, ஆமா. அதே இலவசமா போறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா பிரச்சனையே கிடையாது. இருக்கு. ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒன்று தான். ஓசியும் இலவசம் தான், இலவசமும் இலவசம் தான். இங்கிலீஷில் நீங்கள் போய் பார்த்தீங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கன்னா ரெண்டும் ஃப்ரீ அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் அந்த டைமிங்கு, அந்த மாடுலேஷனு, ஓசி அப்படின்னா நீ ஓசி யோசிச்சுப்பாரு, உனக்கு எதுக்கு ஓசி, இனிமேல் உனக்கு ஓசியே கிடையாது, உனக்கு ஓசியில் ஓட்டு போட்டது தப்பு, இப்படி ஒரு ஓசியை வச்சு ஒரு 30-40 இன்டர்பிரிட்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்க. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, விஜய் சார் வந்து இன்னும் வந்து தன்னை வந்து கூர்மைப்படுத்தணும், தன்னோட நேரத்தை ஒதுக்கணும். படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் புஸ்தகம் படிக்க வேணாம், அட்லீஸ்ட் செய்தித்தாள்னாச்சும் படிக்கணும். புஸ்தகம் படித்து இவர் கலைஞர் மாதிரி குரலோவியம், அப்புறம் தம்பிக்கு எழுதிய கடிதம் அண்ணா மாதிரி அப்படியெல்லாம் பண்ண வேணாம். இல்லை நான் ஏன் பிறந்தேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் மாதிரி புக்கெலாம் எழுத வேணாம். ஆசை வண்டி இருக்குது. இவங்கெல்லாம் உட்காந்து நேரத்தை மிச்சம் பண்ணி புஸ்தகமே எழுதியிருக்கிறாங்க. நம்ம ஆள் என்னங்க விஜய் விஜய் என்னங்க விஜய் என்னங்க அப்படி ஒரு 4 விஷயம் சம்மந்தம்லாம் நம்ம ஒன்று கேட்டால் வேறு ஏதோ ஒன்று பேசிட்டு அப்படியே கடந்து போயிடுறது. டெப்த்தே இருக்காது. இப்போ தருமபுரியில் சௌமியா அன்புமணி போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. என்ன பேசுகிறாங்க? குடிநீர் பிரச்சனை இருக்குது, குடிக்கிற தண்ணி நமக்கு வரல. 2 விஷயம். பாட்டாளி மக்கள் கட்சி அதிகமாக அங்கே ஜெயிச்சிருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? ஃபஸ்ட்டு கேள்வி. அந்த பிரச்சனை தெரியுது. அப்புறம் இப்போது நாங்கள் வந்து அதுக்கு தீர்வுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறோம், கொண்டு வரோம் அப்படின்றாங்க. அப்புறம் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் தண்ணி ஓரளவுக்கு வந்திருக்கு. பாதி இடங்களில் பிரச்சனை தீர்ந்திருக்கு, மீதி பாதி இடங்களில் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போது தருமபுரின்னு எடுத்தால், பெண்ணாகரம் தருமபுரி எடுத்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது. இப்போது இதை வந்து நாளைக்கு விஜய் சார் அந்த பக்கம் போகலாம் பிரச்சாரத்துக்கு. அப்போ இவங்களை விட அதை டாப்பாக பேசணும். உள்ளூர்காரங்களோட விட அந்த விஷயத்தை உள்வாங்கி இந்த மக்கள் பிரச்சனையை புரிஞ்சு டாப்பாக பேசினா தான் மக்கள்கிட்ட எடுப்படும். அங்கேயும் போய் நான் சாங்கு போடுவேன், வைப் போனால் இதே கூட்டம் கிருஷ்ணகிரியிலேருந்து தருமபுரி வரலாம் வருவான். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சேலத்துலேருந்து கூட வருவாங்க தருமபுரி. அது எல்லாத்தையும் சேர்த்தா அந்த இடத்துல பெண்ணாகரத்தில் பார்க்கும்போது கூட்டம் ஜாஸ்தி தானே தெரியும். என் தலைவரை பாரு, கூட்டத்தை பாரு, பிரம்மாண்டத்தை பாரு. எவ்வளோ கூட்டம் சேர்ந்தாலும் சரி வர ஓட்டு தான் வரும் சார். இப்போ அதான் எனக்கு கொஸ்டின். இப்போ அந்த தூத்துக்குடியில் அவருக்கு வந்து ஒரு அன்கண்ட்ரோலபிளாக ரொம்ப அன்பிலீவபுளாக க்ரௌடு இருந்ததுன்ட்டு நிறைய வீடியோஸ் பார்க்க முடிஞ்சது. உண்மையிலே ஒரு நிறைய க்ரௌடு. அந்த க்ரௌடை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? அது எல்லாமே ஓட்டாக மாறுமா, இல்லை ஜஸ்ட் அந்த யூத் க்ரௌடு ஒரே இடத்துல உள்ளவங்க தான் திரும்ப திரும்ப வராங்களா? எப்படி அதை புரிஞ்சுக்கணும்? அது 2 விஷயம். ஒன்று, மற்ற கட்சிகளுக்கு திமுகவோ அதிமுகவோ இல்லை தேசிய கட்சிகளுக்கோ இந்த அளவுக்கு கூட்டம் வர்றது கிடையாது. மற்ற கட்சிகள்லாம் வந்து பணம் கொடுத்து தான் வந்து ஆட்களை கூட்டு வராங்க. அது யதார்த்தம், உண்மை. பட் விஜய் அவர்களை பொறுத்தவரைலாம் பணம் கொடுத்து பெரும்பான்மைன்னு கூட்டு வரதில்லை. நிறைய பேர் ரசிகர்கள் வராங்க. ஆனால் அதை தாண்டி அங்கே என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கோ, அவங்களும் இப்போ ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் வந்து இந்த பஸ்ஸில் வரவங்கள கூட்டு வந்துட்டு அந்த 300 ரூபா 500 ரூபான்ற மாதிரி வராங்க. அது குற்றச்சாட்டா உண்மையா பொய்யா தெரியல. ஆனால் பஸ்ஸில் வந்து வராங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி தான் வராங்க. இப்போ சாதாரணமாக வரவங்க பஸ் எடுத்துன்னு வர மாட்டாங்க. இப்போ நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க, பஸ் எடுத்துன்னு போக முடியுமா? பைக்கில் 2 பேர், பைக்கில் இல்லை ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா காரில் போகலாம், அவ்வளோதான் போக முடியும். ஆனால் பஸ்ஸில் வராங்கனாலுமே என்ன அர்த்தம்? மாவட்ட செயலர் இன் பிளே அப்படின்னு அர்த்தம். இப்போ மாவட்ட செயலரோ இல்லை கழக அமைப்பில் இருக்கிறவங்க யாரோ இறங்கி வேலை பார்க்குறாங்க, தப்பு இல்லை. எல்லா கட்சியும் பண்ணுறது நீங்களும் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, அழைச்சிட்டு வர கூட்டம், தானாக வர கூட்டம், இது 2 சேரும்போது கூட்டம் பிரம்மாண்டமாக தெரியுது. மற்ற கட்சிகளை தானாக கூட்டம் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி, அழைச்சிட்டு வர கூட்டம் தான் அதிகம். இங்கே அழைச்சிட்டு வர கூட்டமும் அதிகமாக இருக்குது. இப்போது சமீபமாக தானாக வர கூட்டமும் அதிகமாக இருக்குது. அப்போ இது 2 சேரும்போது கேட்கறதுக்கு கடல் போல் ஒரு காட்சி அளிக்குது. அது ஓட்டு ஆகுமா அப்படின்னும் போது இந்த கூட்டம் இருக்குல்ல, இவங்களே தான் எடப்பாடி பழனிசாமியும் போய் பார்க்குறாங்க, இவங்களே தான் ஸ்டாலின் அவங்களையும் போய் பார்க்குறாங்க, இவங்களே தான் நாளைக்கு ராகுல் காந்தி வந்தாலும் போய் பார்ப்பாங்க. எங்களை பொறுத்தவரை ஊரில் திருவிழா தேர்தல், நாங்கள் போனால் சாப்பாடு, பஸ்ஸு, காசு, லேடிஸுக்கு பணம், ஜென்ஸுக்கு அவங்களுக்கு என்ன பிரிப்பப்பட்டு கேட்குறாங்களோ அது, பிரியாணி, குவார்ட்டரு, கோழி பிரியாணி, இப்படி போகுது. இது புதுசாக எதுவும் இல்லையா, ரொம்ப வருஷமாக இருக்கிறது தானே. அப்போ இந்த கூட்டத்தெல்லாம் வச்சு பார்த்தா ஜனத்தொகை வந்து ஓட்டர்ஸ் ரோல் வந்து கிட்டத்தட்ட வாக்குப்பதிவு வந்து 8 கோடி தாண்டி போகணும். அவங்களே தான் ரிப்பீட் ஆடியன்ஸ். ஓகே,
எல்லா கட்சி கூட்டத்திலையும் அது வந்து மெச்சூர்ட் பொலிட்டீஷியனுக்கு தெரியும். இப்போ இங்க வந்தா பாதி கிரௌடு எடப்பாடிக்கும் போவாங்க, பாதி கிரௌடு அவங்களுக்கு 100% தெரியும். லோக்கல்ல இன்னைக்கு இன்ஃபேக்ட் அதுக்கெல்லாம் வந்து கான்ட்ராக்டர் மாதிரி ஆளே இருக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த ஏரிக்குளம் பக்கத்துல நான் கூட்டம் போறேன்னா எனக்கு ஒரு 1000 பேர் 5000 பேர் வேணா என்ன கணக்கு அப்படின்னா அது ஒரு பேக்கேஜ். வண்டி கிண்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்களே எடுத்துன்னு வந்து விட்டுட்டு அவங்களே திருப்பி பத்திரமா எடுத்துன்னு போய் விட்டுருவோம். அதனால தான் விபத்து நடக்கிறது கிடையாது. ஏன்னா அங்க ஒருத்தர் இருக்காரு. விஜய் சார் பார்த்தீங்கன்னா யார் எங்கேருந்து வராங்க எப்படி போறாங்கன்னு தெரியாது, அந்த விபத்து ஆயிடும். ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் பத்தலை. அதனால இந்த கூட்டத்தில் வந்து அந்த கன்வர்ஷன் ரேட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு உண்மை என்னன்னா நீங்க கேட்ட கேள்வியில விஜய் அவர்களை பார்க்க வர கூட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த கூட்டத்தில் கன்வர்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ திமுக கூட்டுற கூட்டத்துக்கும் விஜய் கூட்டுற கூட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் 50% அப்படியே கன்வெர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓட்டா. திமுகக்கும் அண்ணா திமுகக்கும் அவங்க ஒரு 2 லட்சம் பேர் வந்து பார்க்குறாங்க, இல்லை ஒரு 1 லட்சம் பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 லட்சம் பேரில் மேபி 50,000 பேர் கட்சிக்காரங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறவங்களா இருக்கும், மிச்சம் 50,000 ஜென்ரலாக இருக்கும். விஜய் அவர்களை பொறுத்தவரை அது ஒரு 60% 70% கூட போகும் கன்வெர்ட் ஆகுது. ஓட்டா பார்க்கும்போது எல்லாருமே பிலோ 25 ஃபீல் தான் கிடைக்குது. நிறைய பேர் அண்டர் 18 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கு. நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லை, என்ன பண்ணுறது? ஒரு தொழில் வேலை வாய்ப்பு இல்லை அப்பா கூட சேர்ந்து பிழைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருந்தால் நீங்கள் வந்து யோசிப்பீங்க. ஒரு நாள் ஆகிடும். விஜய் சாரை போய் பார்க்கணுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் ஆகிடும். இதே வேலைக்கு போகிறவங்க தூரத்தில் சொந்த மச்சான் அது மாதிரி ஊரில் நிகழ்ச்சி வச்சுருக்கிறேன் மச்சான் அப்படின்னா ஒரு 2 நாள் வந்து தங்கிட்டு போங்க அப்படின்னா, அப்பா 2 நாள் முடியாதுப்பா, நான் இதுக்கே லீவு கேட்கணும், நான் வந்துட்டு தலையை காமிச்சிட்டு போயிடுறேன், தங்கச்சி விட்டு போகிறேன், தங்கச்சி வேணா ஒரு 2 நாள் கழிச்சு அனுப்பி, இதானே யதார்த்தம். ஆனால் விஜய் சார் 7 நாள் இருந்தாலும் போய் 7 நாளும் பார்ப்போம், டான்ஸ் போடுவோம் விட்டு. ஏன் அப்படின்னா வேறு வேலை எதுவும் இல்லை. வழக்கமாக 200 300 கொடுத்து சினிமாவில் இதை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஃப்ரீயாக வருது. அதே விஜய் சார் ப்ரோ இன்னும் வைவாகுது ப்ரோ, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்ன டான்ஸ் தெரியுமா. இப்போ அதை எடுத்து அந்த செல்ஃபி எடுத்து அதை சமூக வலைதளத்தில் போடுறாங்க. என்ன கிடைக்குது? 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா? வெறும் விளம்பர ஆர்வம். அது இது ஏதோ ஒரு சாதனை நினைக்கிறான் அந்த இளைஞன். தான் ஒரு பிராண்ட் ஆகணும், தான் ஒரு ஆளாக இருக்கணும், ஒரு தொழில் பண்ணணும், ஒரு வேலைக்கு போகணும், இல்லை குடும்பத்தை, அந்த எண்ணம் வரலையே. அப்போ உடனே கேட்பாங்க. இப்போ எம்ஜிஆருக்கு வந்தப்போ சார் எம்ஜிஆருக்கு வந்த கூட்டத்தினுடைய தன்மை வேறு. இன்னைக்கு காரைக்குடியில் காலையிலேருந்து புகைப்படங்கள் வருது, சிவகங்கை சுற்றி அந்த ஏரியாவில் என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மரை சுற்றி தகுடு அடிக்கிறாங்க. திருடின்னு போனவங்களாம் எவ்வளோ இரும்பு திருடெல்லாம் இருந்துக்கிறான் நாட்டில். அப்போ கூட தகுடு வச்சு ப்ரொடெக்ட் பண்ண. மரம் நிறைய இருக்குதுன்னா மரத்தை சுற்றி தகுடு அப்படியே சைடில் வைக்கிறாங்க. இந்த ஜூக்கெல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஜூ ரேஞ்சர் இப்படியே பார்த்துன்னு இருப்பார். அந்த அனிமலை பார்ப்பார், செவரை பார்ப்பார், அனிமல் பார்ப்பார். அப்போ அந்த அங்கே இருக்கிற காடு கிட்ட கேட்பார், காடு இதுனா தாய் விடுமா அப்படின்னாரு. இல்லை ஆர்வம்ன்றது சிறுத்தை, வண்டலூர் சொல்ல ஒரு சிறுத்தை இருந்தது உண்மையிலே. அது வந்து ஈரோடு சைடில் யாரையோ வந்து புறாண்டி வச்சிச்சு, அதை பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த சிறுத்தைக்கு பேர் வந்து ஆறுமுகம். இப்போ இவர் கேட்குறாரு காடு கிட்ட, ஆறுமுகம் தாய் விடுவானோ? இல்லையா 12 அடி நம்ம தான் 14 அடி ஏற்றிட்டேம்மா, என் மேலே வேணா முள்ளு போட்டு விட்டுட்டுமா ஏன்னா. இதெல்லாம் நடந்தது. இந்த ரேஞ்சர் பேர் கல்யாணமூர்த்தி, இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். 1/2 மணி நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த சித்தையை பார்க்குறாரு, காடை பார்க்குறாரு, இதை பார்க்குறாரு. அப்புறம் என்ன பண்ணாங்க, 3 அடி ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் முள்வேலி போட்டு கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அப்போ இங்கே இதே சீனை நீங்கள் அப்படியே காரைக்குடி ஏற்றுனாங்க. தாய் விடுவாங்களோ 12 அடி இருக்குது செட்டுக்கு மேலே டிரான்ஸ்ஃபார்மர். இன்னொன்று ஒரு இடத்துல வந்து இந்த லைட்டு போடுவாங்க இல்லைங்களா, அந்த சென்டர் பீம் மாதிரி வைப்பாங்க. அதாவது அந்த வேட்பாளர் வராங்க இல்லை தலைவர் வராங்கன்னா அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு லைட்டு. அங்கே தான் மோஸ்ட்லி ஸ்பீக்கர் கீழே வச்சா மேலே ஏறி நிற்கிறாங்க. ஸ்பீக்கர் ஹைட் ஏற்றிட்டாங்க 10 அடி. ஸ்பீக்கர் மேலேருந்து தொங்குது. எனக்கு அதை பார்த்தோன்னா என்ன ஃபோட்டோவில் பாருன்னா அந்த இருந்து யார் மண்டையில் என்ன ஊந்துதுன்னா என்னென்னலாம் பண்ண வேண்டியது. ஒரு பெரு விபத்துக்கான ஆபத்து இருந்துகிட்டே தான் இருக்குன்னு தான் புரிஞ்சுக்கணும். ஸ்பீக்கர்காரனுக்கு ஸ்பீக்கரை பாதுகாக்கணும். ஸ்பீக்கர் அந்த மேலே யார் மேலாம் ஊந்துதுன்னா பிரச்சனை ஆகிடும். ஸ்பீக்கரை மேலே கட்டி வச்சது இப்போதாங்க பார்க்குறேன் நான். ஸ்பீக்கர் வந்து இந்த தொங்குற மாதிரி இருக்குது ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் அதெல்லாம் அதை கட்டுவாங்களா இல்லை வேறு எதனா அதை முட்டு கொடுப்பாங்களான்னு தெரியல. அப்போ எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. நானே இதை பற்றி பேசியிருக்கேன். பொது சொத்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவங்கவுங்க சொத்துக்கள்னு வரும்போது இப்போ பாதுகாக்கிறேன். இப்போ மற்ற தலைவர்லாம் போகிறாங்க. இப்போ ஸ்டாலின் சார் போகிறாரு, அங்கெல்லாம் ஸ்பீக்கர் தொங்கினாகுது இல்லை அங்கே இருக்கிற இடத்துல எங்கன்னா ஷெட் அடிக்கிறாங்களா, தகுடு அடிக்கிறாங்களா. அப்போது இதெல்லாம் நடக்குது. இப்போது வெளியூர்காரங்களாம் வந்துட்டு யாருன்னா பார்த்தா வாட் பீப்புள் ஆர் கிரேசி கிளைம் லைக் தட் அப்படி தானே கேட்பேன். இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு பாப்பா வருது, பார்த்தோன்னே வாட் இஸ் ராங் ஹியர், வை பீப்புள் பிஹேவிங் கிரேசி அப்படி தான் கேட்பாங்க.
அவங்ககிட்ட போய் சொல்ல முடியாது. இல்லைங்க எங்கள் ஊரில் வந்து நாங்கள் கிரீஸ் எல்லாம் தடவுவோம், இன்ஜுரி ஆகிடாமல் இருக்கணும். கிரீஸு இன்ஜுரி, ஐ டோன்ட் கெட் இட். இதுதானே வரும். அப்போ நம்ம கலாச்சாரத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த சட்டசபைக்கு வருவார் தான். இன்றைக்கி காலையில் ஒருத்தர் அவங்க வீட்டம்மா வந்து கம்ப்ளைண்ட்டு, சார் வந்து சேர்ந்து இருக்க மாட்டேன்றாரு, ஆனால் ஒன்றா ஆயிடுறாரு, நானும் வீட்டுக்கு போனால் திட்டுறாரு, குழந்தைய கண்ணில் காட்டான்னு. சட்டசபைக்கு போகலான்னு பார்த்தா இவங்க போவாங்கன்னு பார்த்தா அந்த சொல்வதெல்லாம் உண்மைன்னு இந்த நிகழ்ச்சி ஒன்று நடக்குமே, அந்த அம்மா கூப்பிட்டுட்டு குடும்பத்தில் என்ன பிரச்சனை, எனக்கு அந்த நிகழ்ச்சி அவ்வளோ பெரிய ஈடுபாடு கிடையாது. அது ஆனால் ஒரு சில நேரத்தில் அது பார்த்துருக்குறேன் நான். அது என்னன்னா வீட்டில் ஒரு சிலர் இது மாதிரி எனக்கு சீரியல் பார்த்தா பிடிக்காது, சொல்வதெல்லாம் உண்மை. இது வந்து என்ன இது குடும்பம் ஊரா மட்டும் குடும்ப பிரச்சனையை உட்காந்து நம்ம வீட்டில் பார்க்குறீங்க, இதெல்லாம் நல்லதா அப்படின்னே கேட்பேன் நான். இது சட்டமன்றத்துக்கு போகிற மாதிரி தெரில. இது இந்த சொல்வதெல்லாம் உண்மை, அங்கே தான் போனால் இதெல்லாம் பஞ்சாயத்து ஆகும் பொழுது ஒருத்தர்னா பரவாயில்ல, சாரு ஆல்ரெடி கட்சி தலைவருக்கே பஞ்சாயத்து பிரச்சனை, விவாகரத்து, சொத்தெல்லாம் வேக வேகமாக வித்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா எதுவும் ஜீவனாம்சம் கொடுக்கக்கூடாதுன்னு குற்றச்சாட்டு சாட்டை திருமணம் கூட சமீபத்தில் பேசியிருந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஐயா செங்கோட்டையன் அந்த காலத்தில் நக்கீரன் பத்திரிகைகளெல்லாம் செய்தி வந்துக்குது, அம்மாவுக்கு எதனா தப்பு நடந்தால் அம்மா கிட்ட, அதாவது மம்மிக்கு தப்பு நடந்தால் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அப்போவே ஒரு சில ரிமார்க் சார் மேலே, செங்கோட்டையன் சார் மேலே. அதுக்கப்புறமா வந்து இப்போ இவர் நம்ம டி நகரில் ஒரு பேர் வந்து நம்ம வெங்கட்ராமன் சாரா, அவர் ஃபேமிலியில் இது. அப்போது தொடர்ந்து இந்த மாதிரி வருது. அப்புறம் இன்னொருத்தர் மனைவியை எதிர்த்து இந்த கதவு வெளியிலேருந்து சண்டை போடுற மாதிரி உன்னை தூக்கிடுறேன் பாரு, ஒச்சிடுறேன் பாருன்ற மாதிரி ஜேபிஆர். ஆமாம், நமக்கு அது ஃபுல்லாக டீட்டெயில் போவானா. அப்போது உங்கள் கட்சியில் இருக்க வேண்டியவங்க அவங்க ரஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம், அவங்க வந்து டெய்லி என்ன பண்ண, என்னம்மா என்னதாம்மா பிரச்சனை, ஏன் சார் நீங்கள் இவ்வளோ பெரிய கட்சி நடத்துறீங்க, இப்படி பண்ணலாமா சார், என்னதாம்மா பிரச்சனை, இப்படி தான் போகும் பொழுது. அப்புறம் ஒத்த ரோசா கேரக்டர் தான் அங்கே கூட்டு வந்து வைக்கணும். ஒத்த ரோசா ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா பிள்ளைய, இப்படி தான் இது. நான் ஃபஸ்ட்டு பேசினது சிவகங்கை பிரச்சனை, மக்கள் பிரச்சனை பேசினேன். அது எவ்வளோ நாகரிகமாக இருந்தது, மக்கள் சார்ந்து தன்மையாக இருந்தது. பட் இவங்க பண்ணுறது இப்படி போகுது. அப்போ இவங்க சட்டசபைக்கு போக போகிறாங்களா இல்லை தனியார் தொலைக்காட்சிக்கு போக போகிறாங்களா எனக்கு தெரியல, பார்க்கணும். ஃபைனல் கொஸ்டின், இப்போ ஒரு கட்சி தலைவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகிறாருன்னா மெயினாக அவங்க ஃபோக்கஸ் கொடுக்குறது ஃபுல்லாக கேண்டிடேட்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க, அவங்கள வண்டியிலே வச்சுருப்பாங்க. இல்லை ஸ்டேஜ்டுனா இப்போ எல்லா வேட்பாளர்களையும் நிப்பாட்டி அவங்கள பற்றி சொல்லி அவங்க இந்த விஷயம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பக்கத்தில் கிட்ட கொண்டு வர்றதே இல்லை, அவங்க பேரை கூட சொல்கிறது இல்லை. இந்த பிரச்சார மாடலை நம்ம எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? ஏமாத்துறது, சொந்த கட்சிக்காரங்களே ஏமாத்துறது. இந்த வேட்பாளருக்கு வந்து இன்னும் வேட்பாளரோட பெயர்கள் வந்து அவரு இந்த நேரம் மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. 234 தொகுதியில் தன்னோட கட்சி ஒரு தலைவனுக்கு கட்சின்றது அது குழந்தை மாதிரி சார். அவர் குழந்தை மாதிரி சார். அவர் குழந்தைக்கே சோறு போட மாட்டேன்றாரு, பால் ஊற்ற மாட்டேன்றாரு, தண்ணி ஊற்ற மாட்டேன்றாரு. பிரச்சனை அதான். இப்போ 234 தொகுதியில் விஜய் அவர்களை நம்பி நிற்கிறாங்க. அதில் ஒரு தொகுதியில் ஆள் மிஸ்ஸிங்கு, எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடியில் ஆள் காணும், வேட்பாளரே கிடையாது. இன்னும் 2 தொகுதியில் இவரே நிற்கிறாரு. ஸோ பேசிக்கலி 3 தொகுதி தான், 3 தொகுதி கழிச்சிக்கலாம் நீங்கள் மனப்பாடமாக. 231 தொகுதி, 231 தொகுதியில் ஒரு 30 பேர் கூடவே இருக்கிறோம். நீங்கள் அதெல்லாம் இப்போ செங்கோட்டையன் உங்களுக்கு தெரியும், ஆதவ் தெரியும், நிர்மல்குமார் தெரியும், சந்திரமோகன், புஷியானெல்லாம் தெரியும், வெங்கட்ராமன்லாம் தெரியும். ஒரு 200 பேரை வந்து சரி அப்படியே மனப்பாடம் வைக்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் போகும்போது வேட்பாளர் நிறுத்தணும், பக்கத்தில் வச்சாதான் உங்களுக்கு ஒரு லைம்லைட் கிடைக்கும். அவங்க யார் சொந்த வேட்பாளரை கூட பக்கத்தில் சேர்க்காத ஒரு ஆள் நாளைக்கு இந்த வேட்பாளர்கிட்ட போய் பொதுமக்கள் சொல்லி அந்த வேட்பாளர் எம்எல்ஏ வாயி அதை கேட்டு அவரு போய் தாவேகா தலைவர் விஜய் கிட்ட சொல்லி அவரு அப்புறம் அதிகாரிகள் கிட்ட சொல்லி அந்த நாயை பிடிச்சின்னு போகிறதோ இல்லை ரோட்டில் சாலை சரியில்லையோ இல்லை குடி தண்ணீர் மக்களுக்கு வரலையோ அது வந்து விளங்கிடும். கம்யூனிகேஷன் ஹேஸ் டு பி கிளியருங்க. தகவல் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கணும். இவரோட வேட்பாளர் பேரே நிறைய பேர் தெரியாது. ஏன்னா நைட்டோட நைட்டாக நிறைய பேர் வந்து சேர்ந்துக்கிறாங்க மற்ற கட்சியிலேருந்து. சரி நைட்டோட நைட்டாக வந்து சேர்ந்தா நீங்களும் என்ன பண்ணணும், நைட்டோட நைட்டாக மனப்பாடம் பண்ணி அவங்கள சொல்லும்போது. இன்னொன்று, பாண்டிச்சேரியில் போயிட்டு நிற்கும்போது இங்கேயாச்சும் நிறைய பேர், அங்கே கொஞ்சம் கம்மி, அங்கேயும் சொல்லலை. கூட்டணி கட்சியிலேருந்து ஒரு 2 பேர் நின்னாங்களா, அந்த கூட்டணி கட்சிக்கு இந்த நம்ம ஐயா வடிவேல் ஒரு படத்தில் வந்து நடிகராக அது வழக்கறிஞராக இருப்பார். இப்போ நான் என்ன சொல்கிறது தெரியல, ஐயா எந்த சட்டம் தகுந்த சட்டமோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் அதுக்கு தகுந்தவாறு தீர்ப்பு கொடுங்கள் ஐயா அப்படின்வார். ஜட்ஜே குழம்பி போய் நிற்பார். அது மாதிரி அதாவது ஒரு வேட்பாளர் பேர் சொல்லாதது. இனிமேல்ட்டும் டைம் கம்மியாக இருக்குது, இன்னும் கிட்டத்தட்ட 10 நாள் தான் இருக்குது. இந்த 10 நாள்னாச்சும் தயவு கூர்ந்து இல்லை இப்போயாச்சும் சிவகங்கையில் போகிற அந்த 4 வேட்பாளரை கூட நிறுத்தி இவர் தான் நான் நிறுத்துகிறேன், உங்களுக்காக இவர் சிவகங்கை,
இவர் வந்துட்டு மானாமதுரையில் நிற்கிறாரு, இவர் வந்து காரைக்குடியில் நிற்கிறாரு, அவர் திருவாடனையில் நிற்கிறாரு அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்தும். பரமக்குடியில் இவர் நிற்கிறாரு அப்படின்னு அவங்கள அறிமுகப்படுத்தும் அந்த இடத்துல இருக்கிறவங்களாச்சும். அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு கூட கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும், அவங்களோட முகம் இன்னும் நல்லா ரீச் ஆகும், செய்தித்தாளெல்லாம் அதை பேரை போடுவாங்க. வெறும் இப்போ உங்கள் ஃபோட்டோ போட்டு என்ன போச்சுடும், உங்களை தான் எல்லாருக்குமே தெரியுமே, நீங்கள் நிறுத்துகிற வேட்பாளர் தானே தெரியாது. இப்போ புகைப்படம் எடுத்து நாளைக்கு போடுவாங்க, இவர் ஃபோட்டோ திருப்பி திருப்பி போகிறதுனால என்னங்க இருக்குது? இவருக்கு என்ன புகழ் கம்மியா, அந்தஸ்து கம்மியா, பணம் கம்மியா, இல்லை என்ன கம்மி? எல்லாமே இருக்குது. இல்லாதவங்க அந்த வேட்பாளர். இந்த வேட்பாளரை பிரபலப்படுத்துறதுக்கும் அறிமுகப்படுத்துறதுக்கும் அவங்க ஓட்டு வாங்குறதுக்கும் எதுவுமே பண்ணலை. இவர் போனால் கூட்டம் வரும், வேட்பாளர் போனால் கூட்டம் வருதா? அப்போ அந்த வேட்பாளருக்கு யார் பலம் சேர்க்கணும்? அதனால் அவர் பண்ணுறது வந்து சொந்த கட்சிக்காரங்களுக்கே அவர் தவறான ஓன் பண்ணிக்கிறதே எல்லாரும் அவங்க என் வேட்பாளர் தாங்கிறத ஓன் பண்ணிக்கிறதே எல்லாம் அவங்கவுங்க கை காசு போட்டு செலவு பண்ணி தேர்தல் முடிஞ்ச உடனே பாவம் கஷ்டம். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.